டெட் டிஆர்பி சைக்காலஜி. ஆண்கள் ஆல்கலர் பேண்ட் அணிந்து வெளிர் நிற சட்டை அணிவது வேறுபாடு மூலம் கவனத்தை ஈர்ப்பதற்காக. ஆண்கள் ஆல்கலர் பேண்ட் அணிந்து வெளிர் நிற சட்டை அணிவது வேறுபாடு மூலம் கவனத்தை ஈர்ப்பதற்காக. கரும்பலகையில் வெள்ளை வண்ண சுண்ணக்கட்டியால் எழுதுவதற்கு காரணம் வேறுபாடு மூலம் மாணவர் கவனத்தை ஈர்ப்பதற்காக. கரும்பலகையில் வெள்ளை வண்ண சுண்ணக்கட்டியால் எழுதுவதற்கு காரணம் வேறுபாடு மூலம் மாணவர் கவனத்தை ஈர்ப்பதற்காக. குண்டான பெண்ணுடன் செல்லும் அவளுடைய ஒல்லியான கணவன் வேறுபாடு காரணமாக அனைவரின் கவனத்தை ஈர்க்கிறான். குண்டான பெண்ணுடன் செல்லும் அவளுடைய ஒல்லியான கணவன் வேறுபாடு காரணமாக அனைவரின் கவனத்தை ஈர்க்கிறான். உயரமான குழந்தையின் அருகில் குட்டையான குழந்தை வேறுபாடு காரணமாக கவனத்தை ஈர்க்கிறது. உயரமான குழந்தையின் அருகில் குட்டையான குழந்தை வேறுபாடு காரணமாக கவனத்தை ஈர்க்கிறது. வெள்ளை ஆடையின் மீது கருப்பு புள்ளி வேறுபாடு காரணமாக நம்முடைய கவனத்தை எளிதில் கவரும். வெள்ளை ஆடையின் மீது கருப்பு புள்ளி வேறுபாடு காரணமாக நம்முடைய கவனத்தை எளிதில் கவரும். உள்ளே வர அனுமதியில்லை என பார்த்த நமக்கு அனுமதி பெற்று உள்ளே வரவும் என எழுதப்பட்டிருப்பது புதுமை காரணமாக நம் கவனத்தை ஈர்க்கிறது. உள்ளே வர அனுமதியில்லை என பார்த்த நமக்கு அனுமதி பெற்று உள்ளே வரவும் என எழுதப்பட்டிருப்பது புதுமை காரணமாக நம் கவனத்தை ஈர்க்கிறது. லாரியின் பின்னே ஒலி எழுப்புக என்பதற்கு பதில் ஒலி எனக்கு வலி உனக்கு என எழுதியிருந்தால் புதுமை காரணமாக நம் கவனத்தை ஈர்க்கும். லாரியின் பின்னே ஒலி எழுப்புக என்பதற்கு பதில் ஒலி எனக்கு வலி உனக்கு என எழுதியிருந்தால் புதுமை காரணமாக நம் கவனத்தை ஈர்க்கும். அழும் குழந்தையின் கவனத்தை திசை திருப்ப தாய் அசையும் பொருட்களான பறக்கும் காக்கை நகரும் வாகனத்தை காட்டுவாள். அழும் குழந்தையின் கவனத்தை திசை திருப்ப தாய் அசையும் பொருட்களான பறக்கும் காக்கை நகரும் வாகனத்தை காட்டுவாள். விளம்பர பலகைகளில் ஒளி விளக்குகள் மாறி மாறி அணைந்து ஒளிவிடும் வகையில் அமைக்கப்படுவது அசைவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி கவனத்தை கவர்வதற்காக. விளம்பர பலகைகளில் ஒளி விளக்குகள் மாறி மாறி அணைந்து ஒளிவிடும் வகையில் அமைக்கப்படுவது அசைவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி கவனத்தை கவர்வதற்காக. வகுப்பறையில் ஆசிரியர் அங்கும் இங்கும் நகர்ந்தும் சைகைகளை கற்பித்தலில் பயன்படுத்துவதற்கு காரணம் அசைவு மூலம் மாணவர் கவனத்தை ஈர்ப்பதற்கு. வகுப்பறையில் ஆசிரியர் அங்கும் இங்கும் நகர்ந்தும் சைகைகளை கற்பித்தலில் பயன்படுத்துவதற்கு காரணம் அசைவு மூலம் மாணவர் கவனத்தை ஈர்ப்பதற்கு. தொலைக்காட்சி வானொலியில் வணிக விளம்பரங்கள் பல முறை திரும்ப திரும்ப அமைத்து நம் கவனத்தை ஈர்க்கின்றன. தொலைக்காட்சி வானொலியில் வணிக விளம்பரங்கள் பல முறை திரும்ப திரும்ப அமைத்து நம் கவனத்தை ஈர்க்கின்றன. நீதிமன்ற பணியாளர் வழக்கு தொடர்புடையோரை கூவி கூவி 3 முறை அழைப்பது திரும்ப திரும்ப தோன்றுதல் மூலம் கவனத்தை ஈர்ப்பதற்கு. நீதிமன்ற பணியாளர் வழக்கு தொடர்புடையோரை கூவி கூவி 3 முறை அழைப்பது திரும்ப திரும்ப தோன்றுதல் மூலம் கவனத்தை ஈர்ப்பதற்கு. ஆசிரியர் பாடப்பொருளை திரும்ப திரும்ப நடத்துவதற்கு காரணம் மாணவர் கவனத்தை ஈர்ப்பதற்கு. ஆசிரியர் பாடப்பொருளை திரும்ப திரும்ப நடத்துவதற்கு காரணம் மாணவர் கவனத்தை ஈர்ப்பதற்கு. அரைக்குறையாக விடுபட்டு இருப்பதை விட முழுமை பெற்ற உருவம் நம் கவனத்தை ஈர்த்து மனதில் நிலைத்து நிற்கும். அரைகுறையாக விடுபட்டு இருப்பதை விட முழுமை பெற்ற உருவம் நம் கவனத்தை ஈர்த்து மனதில் நிலைத்து நிற்கும். கவனிக்க வேண்டிய பொருளை கவனிக்காமல் வேறொரு பொருளை கவனிப்பது கவனமின்மை எனப்படும். கவனிக்க வேண்டிய பொருளை கவனிக்காமல் வேறொரு பொருளை கவனிப்பது கவனமின்மை எனப்படும். கவனத்தில் ஈடுபாடின்மை கவனமின்மை ஆகும். கவனத்தில் ஈடுபாடின்மை கவனமின்மை ஆகும். ஆர்வமின்மை, மனநிலை சரியின்மை, களைப்பு, கவனச்சிதறல் போன்றவை கவனமின்மைக்கு காரணங்களாகும். ஆர்வமின்மை, மனநிலை சரியின்மை, களைப்பு, கவனச்சிதறல் போன்றவை
கவனமின்மைக்கு காரணங்களாகும். கவனமின்மை இரண்டு வகைப்படும். கவனமின்மையின் இரண்டு வகைகள் முழுமையான கவனமின்மை, பாதியளவு கவனமின்மை. கவனமின்மையின் இரண்டு வகைகள் முழுமையான கவனமின்மை, பாதியளவு கவனமின்மை. கவனக்குலைவின் வேறு பெயர் கவனச்சிதைவு, கவனச்சிதறல். கவனக்குலைவின் வேறு பெயர் கவனச்சிதைவு, கவனச்சிதறல். நாம் மேற்கொண்ட காரியத்திலிருந்து நமது கவனம் விலகி நமக்கு தேவையற்ற பயன்படாத தூண்டலின்பால் செல்கின்ற வினை கவனக்குலைவு ஆகும். நாம் மேற்கொண்ட காரியத்திலிருந்து நமது கவனம் விலகி நமக்கு தேவையற்ற பயன்படாத தூண்டலின்பால் செல்கின்ற வினை கவனக்குலைவு ஆகும். நாம் கவனம் செலுத்தும் பொருளினின்றும் நம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை கவனக்குலைப்பான்கள் ஆகும். நாம் கவனம் செலுத்தும் பொருளினின்றும் நம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை கவனக்குலைப்பான்கள் ஆகும். வகுப்பறைக்கு வெளியே எழும் சப்தங்கள், வெகு தொலைவில் கேட்கும் இசையொலி, அசாதாரண வெப்பநிலை, போதிய வெளிச்சமின்மை, சரியான இருக்கைகள் இல்லாதிருத்தல் போன்றவற்றால் மாணவர்களின் கவனம் குலையும். வகுப்பறைக்கு வெளியே எழும் சப்தங்கள், வெகு தொலைவில் கேட்கும் இசையொலி, அசாதாரண வெப்பநிலை, போதிய வெளிச்சமின்மை, சரியான இருக்கைகள் இல்லாதிருத்தல் போன்றவற்றால் மாணவர்களின் கவனம் குலையும். கவனப்பிரிவின் வேறு பெயர் கவனப்பகுப்பு. கவனப்பிரிவின் வேறு பெயர் கவனப்பகுப்பு. இரு தனித்தனி செயல்களை ஒரே சமயத்தில் செய்யும்போது நமது கவனம் பிரிக்கப்படுகிறது. இதையே கவனப்பிரிவு என்கிறோம். இரு தனித்தனி செயல்களை ஒரே சமயத்தில் செய்யும்போது நமது கவனம் பிரிக்கப்படுகிறது. இதையே கவனப்பிரிவு என்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.